இப்பொழுதும் தேவ வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுங்க ஆண்டவர், எங்களை பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மன்றாடும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. சாட்சியா முடிச்சுட்டு சொல்ல போறீங்களா? ஓகே. கர்த்தர் நல்லவர், ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. புதிய மாதத்திலேயும் புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் தருவார், ஆமென். இந்த மார்ச் மாதத்துக்கு உரிய ஆசீர்வாதங்கள், பாதுகாப்புகள், தேவனுடைய கிருபைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. So the Lord will do great things among you. Even in this month of March, God will bless you and then His grace will be on you. நாங்கள் தொடர்ந்து சீஷர்களை குறித்து எங்களுடைய ராஜா அவர் நல்ல போதகராக இருக்கிறபடியா நல்ல சீஷராக இருக்க வேண்டும்னு சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். So on the continuation of about discipleship, we see that the Lord is a good teacher and he's telling us a lot about discipleship. நீங்கள் எடுக்க தேவையில்லை. மத்தேயு 13:11 வந்து பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு அருளப்பட்டது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். So we see in Matthew that Jesus Christ is telling to his disciples that the secrets of the heaven is பரலோக ராஜ்யங்கள் யாருக்கு, அந்த ரகசியங்கள் யாருக்கு அருளப்பட்டது என்று சொல்லி சொன்னால் அது வந்து தேவனுடைய சீஷர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. So the secret of heaven is really revealed only to the disciples. இதனால மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம் 16:8 வேர்ஸ்ல சீஷருக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தார் என்ற அந்த காரியத்தை இதனாலே நாங்கள் தியானிக்க போறோம். So even today we are going to see according to Matthew chapter 16:18 what God is telling to the disciples. அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? மேலும் மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனம். Matthew chapter 16 verse 18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், இல்ல அது இல்ல, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. So verse 18 says, and I also say to you that you are Peter, and on this rock I will build my church, and the gates of hate shall not prevail against it. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. என்னத்தை மேற்கொள்ளுவதில்லை? என் சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. So the gates of hate shall not prevail against it. ஹல்லேலூயா. பாதாளத்தினுடைய வாசல்கள், பிசாசுடைய கிரியைகள் சபையை மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். So the Lord has promised that the gates of hell will not overcome us. அப்ப எங்களுடைய சபையை வந்து சபைகளை பாதாளத்தினுடைய வாசல்கள், பொல்லாத ஆவியுடைய கிரியைகள் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. So the demon or the gates of hell cannot overcome a church. ஹல்லேலூயா. Hallelujah. இப்ப இந்த நாளில வந்து சபை என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள போறோம். So today we are going to see what is a church. ஹல்லேலூயா. சபை என்று சொல்லினால், திருச்சபை என்று சொல்லினா என்ன? So what is a church? இந்த வசனத்துல பாருங்க, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். எந்த கல்லின் மேலே? ஹல்லேலூயா. எந்த கல்லின் மேலே? பேதுருவுக்கு மேலே சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லல. பேதுரு என்று சொன்னால் பேட்ரோஸ், பேட்ரோஸ் என்று சொல்லி கிரேக்க மொழியில பேட்ரோஸ் என்றா பேதுரு. So in Greek, Peter is Petros, and the verse says that I will also say you that you are Peter, and on the rock I will build my church. So Peter is Petros. பேட்ரோஸ் என்று சொன்னால் ஒரு கல், ஒரு சிறிய கல். So the meaning of Petros means a small stone. ஆனால் பேட்ரான்னு சொன்ன PETRA, பேட்ரான்னு சொன்னால் கற்பாறை. So the word Petra means it's a rock. அப்ப பேட்ரான்னு சொன்னால் பேட்ரோஸ் வந்து ஒரு சிறிய கல்லு, சிறிய கல்லின் மேலே ஆண்டவர் சபையை கட்டல.
ஏன் பேதுருவை பார்த்து பேட்ரோஸ் என்ற ஆண்டவர் சொல்றான்னு சொன்னால், பேதுரு ஒரு நாணலை போல இருக்கிற மனுஷன். So the Lord is telling that he's not going to build a church on a stone, instead on a rock. And why he chose Peter is because Peter is similar to the thread that is hanging. பேதுரு ஒரு நாணலை போல இருக்கபடியா பேதுருவை ஒரு சிறிய கல்லாக பேட்ருஸாய் ஆண்டவர் மாற்றுகிறார். So God is changing Peter into Petros. ஆனால் பேதுருவின் மேலே சபையை கட்டல. But he is not building the church on Peter. ஹல்லேலூயா. கற்பாறை என்று சொல்லி சொன்னால், பேட்ரோ என்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது. So the word Petra means signifies the Lord, which means a big rock. இன்னும் சொல்லப்போனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் என் மேலே சொல்றார், இது என்னுடைய சபை, நான் கட்டுகிறேன். So also the Lord says that it is my church and I'm going to build the church. ஹல்லேலூயா. அப்ப இது யாருடைய சபை? இயேசு கிறிஸ்துவுடைய சபை. So whom does the church belong to? The church belongs to the Lord Jesus Christ. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய சபையா இருக்கிறபடியால் பாதாளத்தின் வாசல்கள் சபையை என்ன செய்வதில்லை? மேற்கொள்ளுவதில்லை. So since the church belongs to the Lord Jesus Christ, the hell cannot overcome the church. அப்ப பிசாசினுடைய கிரியைகள் சபைகளை மேற்கொள்ள முடியாது. So the actions of demon cannot overtake the church. அப்ப சபைகளுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் பிசாசு வருவான். So can the Satan come against the church? Yes, he can come against the church. ஆனால் சபையை மேற்கொள்ள முடியாது. காரணம், சபை இயேசு கிறிஸ்துவுடைய பேட்ரோன்னு சொல்லக்கூடிய கற்பாறையின் மேல், கல்லில இல்ல, கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட சபை. Satan can come against, but then he cannot overcome because the church is built on the Christ, who is the rock. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கல் என்று சொல்லி சிறியது, கற்பாறை என்று சொல்லி என்ன? பெரியது. அதை அசைக்க முடியாது, பலமுள்ளதா இருக்கும். So the difference between a stone and the rock is a rock cannot be moved easily. அப்ப சபையை பிசாசுடைய கிரியைகள் அதை எங்களுடைய சபையை மேற்கொள்ள மாட்டாது. So the works of demon cannot work against the church. இப்ப நாங்க சொல்றோம் பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறோம். ஆனா நாங்க பிசாசை கொண்டு பயப்படுறோம், நடுங்குறோம். So even though we know that the Satan cannot overcome, still we are scared for the works of Satan. பிசாசினுடைய தலையை நசுக்கினவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. So the Lord has stamped the head of the Satan. உலகத்திலே உள்ளவனும் எங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். So among the people in the world, our Lord is the greatest God. ஹல்லேலூயா. அப்ப சபை என்பது பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் சபை இருந்தது. தேவனுடைய ஆலயம் அல்லது ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்றோம். அதற்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள சபைக்கும் வித்தியாசம் உண்டு. So there is difference between the Old Testament church and the New Testament church. ஹல்லேலூயா. பாருங்க, சபை என்று சொல்லி சொன்னா, பாருங்க சபை என்றா என்ன என்று சொல்லி சொன்னால், எலெக்சியா என்று சொல்லி, எலெக்கியா ஸ்பெல்லிங் பண்ண EKKELLESIA, எக்கிலியாண்டு வரும். எக்லியா. சபை என்பது கிரேக்க பாஷையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எக்கிலியா. எக்கிலியான்னு சொல்லினா என்ன காரியங்கள், என்ன மீனிங்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். So we are going to see what is the meaning behind the word. ஜன கூட்டங்கள் பாருங்க, சர்ச்சில் சில சர்ச்சில் எங்க போயிட்டு வாரீங்கன்னு கேட்க என்ன சொல்லுவாங்க? நான் மாஸ்க்கு போய் வாரேன். எங்க போய் வாரேன் சொல்லுங்க. So when we ask some people, they say they're going for a mass. சில சர்ச்சஸ்ல என்ன சொல்லுவாங்க? நான் மாஸ் போய் வரேன்டா. மாஸ் காட்டுறது இல்லை. மாஸ் என்று சொல்லிட்டு என்ன? லத்தீன் மொழியில திரளான ஜன கூட்டத்தை சொல்லுகிறது. So in Latin, mass means a group of people or a big crowd. அப்ப இந்த எக்கேலியான்னு சொல்லக்கூடிய இந்த சபை அது எப்ப தொடங்கினது? புதிய ஏற்பாட்டு காலத்துல எப்படி தொடங்கினது என்று சொல்லி இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள போறோம். So today we are going to see that how this church is started according to the New Testament. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர்தான் என்னவா இருக்கிறார் சொன்னால் கற்பாறையா இருக்கிறார்.
அவரின் மேல தான் இந்த சபை கட்டப்பட்டிருக்கிறது. So the Lord Jesus Christ is the rock, and on the rock the church is being built. இப்ப முதலாவது பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, சபை நாங்கள் பெரிய இந்த பில்டிங்களை கட்டி ஆராதிக்கிறது மாத்திரமல்ல. So it is not that we build up big buildings and then we have a worship in that building. நாங்கள் வீடுகளிலே ஆராதிக்கிறதும் அது ஒரு சபையா இருக்கிறது. So even when we worship in a house, that house turns to be a church. அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுடைய ஆலயங்களாய் இருக்கிறோம். So same wise we are also the church of the Lord. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, தன்னுடைய மகிமையை விளங்கும்படியாக பலியேற்பு காலத்திலே பிதாவானவர் தன்னுடைய மகிமையை விளங்கும்படும்படியாக அங்கே மோசேக்கு சொல்றார், நீ ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக. So according to the glory of the Lord asked Moses to build a church. அப்ப மோசே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை போட்டு, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு மோசே தான் பெயரிட்டான் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், யாத்ராமத்தின் புத்தகம் 7வது யாத்ராமம் 33வது அதிகாரம் 7 துவங்கி நாங்கள் வாசிக்கலாம். 33 யாத்ராமம் 33வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க 7ல இருந்து. மோசே கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடுகிற யாவரும் கர்த்தரை தேடுகிற யாவரும் அங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசல்ல அவன் கூடாரத்திலே பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசேயோ மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்கிறதை கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடாரத்திலே பணிந்து கொண்டார்கள். கர்த்தர் ஒரு சிநேகிதனோடு பேசுறது போல மோசேயோடு பேச. எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரம் இல்லை. So we see in verse chapter 7 to 10 that it says how Moses meets with the Lord. So Moses took his tent and pitched it outside the camp, and then he called it as a tabernacle. And we see that the pillar of the cloud standing at the tabernacle door, and all the people rose and worshipped, each man in his tent door. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு ஒரு ஆலயத்தை எப்படி கட்ட முடியும்? So how can we build a church for a Lord who rules over the earth? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்னார் ஆண்டவர். So the Lord says that the sky is his kingdom and earth is his. அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். He is such a mighty Lord. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். A Lord is a very mighty God. ஆண்டவருடைய மகிமையை தன்னுடைய ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஆண்டவருடைய மகிமையை ஜனங்கள் காண வேண்டும். என்னுடைய ஜனங்கள் என்னை தேட வேண்டும் என்று சொல்லி ஒரு தொடர்பு உண்டாக்கும்படியாக வந்து பாருங்க, அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை மோசேயை கொண்டு கர்த்தர் உண்டாக்குகிறார். So the Lord want to show his glory to his people, and he want to relieve his glory. So he asked Moses to build a tabernacle to be connected with the people. அப்ப ஆசரிப்பு கூடாரத்திலே பாருங்க, வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. So we see in the tabernacle that it has an entrance, it has a வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், a holy place and a highly holy place. highly holy place. பாருங்க, இதை வந்து ஏன் ஆண்டவர் உண்டாக்கினார் என்று சொல்லி, ஏன் மோசேக்கு சொல்றான்னு சொன்னால், ஜனங்கள் பாவம் செய்யும் போது ஆசரிப்பு கூடாரத்திலே பலி செலுத்தும்படியாக வர வேண்டும் என்று சொல்லி. So the reason behind this is because the people who are sin against the Lord will do a sacrifice to reach the Lord. அங்கே லேவிய ராகமத்திலே சொல்லப்பட்டபடி
என்ன மாதிரி என்னென்ன பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி மோசே தன்னுடைய ஜனங்களுக்கு கற்பித்து கொடுத்தான். So Moses had told his people what are the types of sacrifice they have to do against each of the sin. ஆண்டவருடைய மகிமை அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வரும் பொழுது பாருங்க, மோசையினால உள்ளுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அவ்வளவாய் தேவனுடைய மகிமை அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தது. So when the glory of the Lord entered the tabernacle, Moses himself couldn't enter the tabernacle. அப்ப அந்த இடத்துல பலியிடும் போது ஆண்டவர் அந்த பலியை அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். So when they sacrifice there, the Lord agrees the sacrifice. பாவங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். He forgives the sins. அப்ப தேவனுடைய மகிமையை ஜனங்கள் பார்த்து மேக ஸ்தம்பங்களை பார்த்து எல்லாரும் எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா, பயபக்தியோடு. So when the people saw the pillar of cloud, they all stood up. மோசே எழுந்திருக்கு போகும்போது அவர்கள் எல்லாரும் தங்களுடைய கூடார வாசல்ல வீட்டில் இருந்து கொண்டு என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். So when Moses walks, the people around the tent will stand up. ஆமென். கூடார வாசல், வீடு இல்ல, கூடார வாசல்ல எழுந்து நிற்பார்கள். So it is not the house, it is the tabernacle. அதே ஏன் ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க சொன்னார் சொன்னால், தன்னுடைய ஜனங்களோடு வந்து தன்னுடைய மகிமையை காண்பிக்கும்படியாக, தன்னுடைய அன்பை காண்பிக்கும்படியாக, தன்னுடைய கிரியைகளை காண்பிக்கும்படியாக. So the Lord asked him to create this tabernacle to show his glory, his love and his works to the people. ஆண்டவருடைய மகிமை வரும், மகிமை அந்த இடத்திலே விட்டு கடந்து போகும். So the glory of the Lord will come and then it will go. ஆண்டவருடைய மகிமை வரைக்கும் அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவருடைய மகிமை கடந்து போய்க்கல அது சும்மாக இருக்கும். So when the presence of the Lord, the glory of the Lord comes there, the miracles takes place and then the glory of the Lord leaves from there. இதை இந்த பாருங்க, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை தான் ஆண்டவர் வந்து பாருங்க தேவனுடைய ஆலயமாய் அதை சாலமோன் கட்டினான். So this tabernacle was later turned into the church where Solomon built it. தாவீது ஒரு இதயத்திலே பாரு, நான் மட மாளிகைகளிலே நான் குடியிருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு அவர் உடன்படிக்கை பற்றி வெளியிலே இருக்கிறதே ஆண்டவருக்கு என்று சொல்லி நான் ஒரு ஆலயத்தை நான் கட்டுவேன் என்று சொல்லி. So David was burdened in his heart because he was living in a big city, but then the Lord did not have a place and the covenant box is left outside. ஆண்டவர் சொல்ற, நீ ரத்தம் சிந்தின கரங்கள், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி. So the Lord said that you cannot build a church to me because you had done a sin, but then your son will be building a church to me. அப்ப இந்த ஆலயம் என்னதுக்கு ஒத்ததா கட்டப்பட்டிருக்கிறது, என்னதுக்கு மாதிரியாய் கட்டப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒத்ததாய் இங்கேயும் என்ன இருக்கிறது சொன்னால், வெளிப்பிரகாரம் இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. So the church is built similar to the tabernacle where we have the outside and then the pure holy place and then highly holy place. ஆண்டவர் லேவியர் கோத்திரத்தை அழைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி லேவி கோத்திரத்திலே ஆசாரியனாகிய ஆரோனை தெரிந்து கொண்டு ஆரோனுடைய குமாரர்கள் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வருஷத்துக்கு ஒரு முறை போய் பரிந்து பேசத்தக்கதாக ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் பலியிட்டு பாவ மன்னிப்புக்கு பரிந்து பேசும்படியாக ஆண்டவர் அந்த நாட்களிலே காரியங்களை செய்தார். So the Lord chose the generation of Levi and then he chose Aaron, and Aaron's generation were the one who went into the highly sacred place and then they were talking with the Lord. ஆசரிப்பு கூடாரத்திலே வந்து என்ன இருந்ததுன்னு சொல்லினால், தேவனுடைய உடன்படிக்கை பற்றி தேவனுடைய வார்த்தைகள் அங்கே இருந்தது. So if you see in the tabernacle, it has the covenant of the Lord and the word of the Lord. நாங்கள் எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்களை திருப்பிக் கொள்ளும். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 1 இருந்து நாங்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம். King chapter 8 verse 1 onwards. 1 ராஜாக்கள் 8 திருப்பிக் கொள்ளுங்க. வாசிக்கிறீங்களா? உடன்படிக்கை பட்டியை கொண்டு வரும்படி தன்னிடத்திலே கூடி வரச் செய்தான்.
கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அவைகள் எல்லாத்தையும் பனிமுட்டுக்கள் எல்லாத்தையும் ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியர்களும் லேவியர்களும் அவர்களை சுமந்தார்கள். அந்த பெட்டிக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக நடந்து பலியிட்டார்கள். அந்தபடியே வைத்தார்கள். கேருபீன்கள் மூடிக்கொண்டு அப்ப இந்த கேருபீன் சேராபீன்கள் மூடிக்கொண்டு பாதுகாப்பா இருந்தது. ஹல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன வைக்கப்பட்டிருந்தது கொண்டு போய் பாருங்க. உடன்படிக்கையாகிய ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த உடன்படிக்கை எங்கே கொண்டு வைக்கப்படுகிறது? இப்ப தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வைக்கப்படுகிறது. So we see that the cherubims and the seraphims are overshadowing the ark of the covenant, and the covenant is now brought to the holy place, which is the church. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது என்ன எல்லாம் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பேசிக்கொண்டு போறார் அப்படின்னு சொல்லியா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது ஆசரிப்பு கூடாரம், இரண்டாவது அதே மாதிரியே லேவியர் ஆசாரியர் பாருங்க வந்து ஆசாரியர் மாத்திரம் உடன்படிக்கை கொண்டு போய் எங்க வைக்கிறார்கள்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போறார்கள். So here we see that firstly the tabernacle is built and the priest and the Levites are taken the ark of the covenant inside. பழைய ஏற்பாட்டில் உள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கலாம், ஆசரிப்பு கூடாரமா இருக்கலாம், அங்கே சபை என்றும் சொல்லப்பட்டிருக்க சபையா இருக்கலாம். So it can be the church, the tabernacle, or even the congregation of the church. அது புதிய ஏற்பாட்டில் உள்ள சபை அல்ல. But it is not the same church which is according to New Testament. இது வந்து பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நிழலா இருக்கிறது. So it is just the overshadowing that you can see from the comparison between Old Testament and New Testament. இது வந்து ஷேடோ. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள திருச்சபை அல்லது ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய ஆலயம், சாலமோன் கட்டின ஆலயம், அது எப்படியா இருக்கிறது சொல்லிச்சுனா தேவனுடைய பிள்ளைகளை வந்து எப்படியா இருக்கிறது? புதிய ஏற்பாடு உள்ள சபைக்கு நிழலா இருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாடு உள்ள சபை இல்ல. So the church or the tabernacle or the place that was in the Old Testament which King Solomon built is similar to the church of New Testament, but then it is not the same. இன்னொரு காரியத்தை சொல்லி நான் புதிய ஏற்பாடு உள்ள சபையை பற்றி சில காரியங்களை சொல்ல போறேன் தேவனுடைய பிள்ளைகளே. So I'm going to tell you one more thing about this, and then we are going to discuss about சாலமோனுடைய காலத்திலே அந்த காலத்திலே கட்டப்பட்ட ஆலயம் தரைமட்டமாக இடிக்கப்பட்டது. So the church which was built on the times of Solomon was being destroyed. அங்கே 46 வருஷம்னு சொல்லி சொல்றாங்க. 46 வருஷம் என்று கட்டப்பட்டன்னு சொல்லி அந்த ஆலயம் வந்து சாலமோனுடைய பாருங்க நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்டு அங்கே இருந்து எல்லாம் எடுத்துக்கொண்டு போகப்பட்டது. So the church which was built for almost 46 years was destroyed and demolished by Nebuchadnezzar. ஹல்லேலூயா. கைகளினாலே கட்டப்பட்ட அந்த ஆலயம் இடிக்கப்படலாம், ஆனால் தேவனுடைய சபை இடிக்கப்படாது. So the church which was built with the hands of people can be demolished, but the Lord's church will not. ஏன் பழைய ஏற்பாட்டில் உள்ள சில காரியங்களை நான் சொன்னேன்னா, பழைய ஏற்பாடு காலத்தில் உள்ள ஆசரிப்பு கூடாரம் மாற்றப்பட்டது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டு உள்ள சபையாகிய நீங்களும் நானும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் கிருபை செய்வார். So the reason why I'm talking about this Old Testament church is that it can be destroyed by people, but then you and me as the church of the Lord cannot be destroyed. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory to the name of the Lord. சபை பாருங்க, எப்ப சபை தொடங்கினது? திருச்சபை புதிய ஏற்பாட்டில் எப்ப சபை தொடங்கினது? So when did the church started according to New Testament? Church எப்ப தொடங்கினது? பெண்டேகோஸ்ட் நாள் 2வது அதிகாரத்தில். ஹல்லேலூயா. இந்த சபை என்று சொல்லி எப்ப தொடங்கினது சொல்லி 2வது அதிகாரத்தில்
So if you turn to the chapter 2 of Acts, there it says how did the church was built. ஆனா பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு ஒரு கல்லை தூக்கி எறிந்த அந்த கல்லே அஸ்திவாரத்துக்கு மூளைக்கல்லான கல்லாயிட்டது. So the stone which was neglected by people was turned to the stone which the church was built on. நான் வசனங்களை எடுத்து காண்பிக்கிறதுக்கு முதல்ல ஒரு கல், ஒரு அஸ்திவாரம் போட்டா தான் ஒரு வீடா ஒரு ஹவுஸ் வந்தா அது ஸ்ட்ராங்கா இருக்கு. அஸ்திவாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதோ அதே போல தான் அந்த ஃபிளாட்டோ ஒரு வீடு ஸ்ட்ராங்கா இருக்கும். So to build a house strong, we need to have a strong foundation. அப்ப மணலை அஸ்திவாரம் போல நல்ல ஆழமாய் கிண்டுவார்கள். ஆழமாய் கிண்டி So the ground will be digged deeper. அதற்கு பின்பு ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லை கோர்னர் ஸ்டோன் என்று சொல்ற அந்த கல்லை அவர்கள் மூளைக்கல்லாக வைப்பார்கள். And then they place a stone called as cornerstone. அந்த கோர்னர் ஸ்டோன்ல இருந்து, அந்த மூளைக்கல்லில் இருந்து மற்ற கல்லுகளை அவர்கள் என்ன செய்வார்கள், வைப்பார்கள். அந்த மூளை ஸ்டோன் வந்து கரெக்டா இருந்தா தான் மற்ற கல்லுகளை வைத்து அப்படி ஆங்காங்க வைத்து அதை கட்ட முடியும். So to build it, they first place the cornerstone, and next to the cornerstone they'll slowly start piling the stones to build up. நாங்க பார்க்குற உப்பத்தை கட்டிடங்கள் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்படியும் போகும், அஸ்திவாரம் போது கல் வச்சிருக்கிறாங்க, சிமெண்ட் போடுவாங்க, டிஃப்ரெண்டா. ஹல்லேலூயா. அந்த காலங்களில் வந்து பாருங்க, ஒரு கல்லை அந்த மூளைக்கல்லை வைத்தோன்னு சொல்லி சொன்னால் ஒரு அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்தால் மற்ற கல்லுகள் இருக்கும். So it is not the that see on this present day. In those days, to build a foundation, they placed a stone first and then they placed the other stones. அந்த மூளைக்கல்லு புளையாய் இருந்தேன்னு சொல்லிச்சுன்னா எல்லாமே அந்த அஸ்திவாரம் புளையாய் போகணும். அஸ்திவாரம் புளையாய் போகணும், அந்த கட்டுற வீடோ ஃபிளாட்ஸோ எல்லாம் அது இடிந்து போடும். So if the cornerstone is placed wrong, the foundation will be wrong and the building itself can be wrong. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர், அவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, நல்ல ஒரு முதல் கல்லாக இருக்கிறார். எடுத்துக்கொள்வோம் நாங்க பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 21:42 வாசிங்க. 21:42, 21:42. Matthew 21:42. வாசிங்க நீங்க. வீடு கட்டுறேன்னு சொல்லி அந்த பாருங்க, வீடு கட்டுறதுக்கு ஆகாதன்ற தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்ல ஆயிட்டு, அது கர்த்தராலே ஆயிட்டு. ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட அந்த கல்லு கர்த்தராலே அது பிரதானமான கல்லாய் ஆயிட்டு. The stone which the builder rejected has become the chief cornerstone. This was the Lord's doing and it is marvelous in our eyes. இதே வசனத்தை நாங்க சங்கீதம் 118வது சங்கீதம் 22, 23 வாசிங்க. நான் சீக்கிரமா கடந்து போறேன். 22, 23. 118வது சங்கீதம் 22, 23. வீடு கட்டுறவர், மீண்டுமாய் வாசிங்க. வீடு மூளைக்கு தலைக்கல்ல. இது அடுத்த வசனம், அது கர்த்தரால ஆயிட்டு, அது நம்முடைய கண்களுக்கு அப்படியா இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறது. So the same similar verse is written in 118 Psalm. The stone which the builders rejected has become the chief cornerstone. This was the Lord's doing and it is marvelous in our eyes. அப்ப இதே காரியத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. அதை நாங்கள் நாளே தியானிக்க போறோம். 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம். So the same thing is written in Acts chapter 4. 10வது வசனம் தங்கி நாங்க வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 10வது வசனம் தங்கி. Chapter 4 verse 10. உங்களால் சிலுவையிலே அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்புறவரும் நாமத்தினாலே கடவது உங்களாலே அற்பமான எண்ணப்பட்ட அவரே மூளைக்கல்லுக்கு தலையானார்.
So the verse 10 says, "Let it be known to you all, to all the people of Israel, that by the name of Jesus Christ of Nazareth, whom you crucified, whom God raised from the dead, by him this man stands here before you whole. This is the stone which was rejected by your builders, which has become the chief cornerstone." பெந்தெகோஸ்தே நாளிலே சபை உண்டானது. So on the day of apostles, the church was. இந்த சபை யார் மேல் கட்டப்பட்டிருந்தது? இயேசு என் மேல் தான் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொல்றாரு. So the Lord Jesus Christ says that the church is built on me. இயேசுவுடைய சபையை வந்து பாதாளத்தின் வாசல்களால் மேற்கொள்ள முடியாது. So the gates of hell cannot overcome the church of the Jesus. ஹல்லேலூயா. சாலமோன் கட்டின ஆலயத்தை இடிக்கலாம், பிசாசால் இடிக்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள சபை, இயேசுவுடைய சபையை பிசாசுடைய காரியங்கள் அங்கே அனுமதிக்க முடியாது என்று சொல்லி வேதவசனத்தை வாசிக்கிறோம். So in the Old Testament we see that the Solomon built a church and it has been demolished by the hands of Satan, but then in New Testament the church which the Lord Jesus Christ has built cannot be overcome by the Satan. பிசாசு வருவான், ஆனா சபையை மேற்கொள்ள முடியாது. So Satan can come in, but then he cannot overcome the church. ஹல்லேலூயா. இந்த காரியங்களை சொன்ன உடனே நீங்கள் ஒளிம்பி ஜம்ப் பண்ணி குதிச்சிருப்பீங்க. ஹல்லேலூயா. So you have to. நான் நீங்களும் தான் சபை, தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. நான் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். பிசாசின் கிரியைகள் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. Dear children of God, you and me are the church of the Lord, and the Satan cannot overcome us. நாங்கள் வந்து பாருங்க, கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயம் இல்ல, அவருடைய மாளிகையிலே நானும் நீங்களும் இருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. So it is not that we are the church which was built by the hands, but then we are by the Lord Jesus Christ. அப்ப பாருங்க, அங்கே வாசிக்கிறோம் என்ன சொன்னால், மூலைக்கல் வந்து அற்பமாய் எண்ணப்பட்ட இயேசு. இங்கே பாருங்க, உங்களுக்கு இரண்டாவது அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே பெந்தெகோஸ்தே நாளிலே சபை ஆரம்பித்தது. So we see that in the Acts that the Holy Spirit was poured among the people and the day was started. ஹல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலே சபை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள சபை இல்ல, அது இல்ல. அதற்கு நிழலாய் வந்து பாருங்க தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த சபை இருந்தது. So we see that there is a church in the Old Testament which is not the same as the New Testament, but then it has been a shadow of the Old Testament. இப்பொழுது சபை யாரால் நிரப்பப்பட்டிருக்கிறது சொன்னால் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தினாலே சபை நிரப்பப்பட்டிருக்கிறது தேவனுடைய So பிள்ளைகளே. now the church has been anointed by the Holy Spirit. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சபை, நானும் நீங்களும். So you and me are the children who are anointed by the Holy Spirit. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டோன பாருங்க, சபையாரா நிரப்பப்பட்டோன அவருடைய சீஷர்கள் பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்படியாக நடந்து வருகிறார்கள். So when Peter and John was filled with the Holy Spirit, they start walking towards the church. அங்க தேவனுடைய ஆலயத்துக்கு உங்களுக்கு தெரிந்த காரியம், தாயிலே அங்கே கற்பத்திலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை தேவனுடைய ஆலயத்திலே அந்த சமூகத்தில் ஆலயத்துக்கு முன்பதாக கொண்டு அங்கே இருக்க வைத்து அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். So we know that the story of a crippled man who was outside the church. அங்கே பேதுருவும் யோவானும் போகும்போது உற்று பார்த்தினாலும் கிடைக்கும் பணம் கிடைக்கும்னு சொல்லி அங்கே அவருடைய பிச்சைக்காரவங்களை பார்த்து கொண்டிருந்தான் பேதுருவையும் யோவானை. So this crippled beggar was looking at the hands of Peter and John to get some money from them. அப்போ என்ன கொடுப்போம்னு கொடுக்குற கைகளை தான் நாங்கள் பார்ப்போம் இல்லையா? கொடுக்காட்டி கைகளை பார்க்க மாட்டோம். So even till today we look at people's hand when we are receiving something from இந்த கை them. எனக்கு என்ன தரும்? What does the hand do? காணிக்கதாரவர்களை தான் ஆசீர்வதிப்போம். அப்படியா? Is it that we bless the people who give the இலவசமாய் பெற்றிட இலவசமாய் கொடுங்க. So you got it free and give it free. ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் பார்த்து சொன்னாங்க, நாங்க தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள்ட்ட வெள்ளியும் இல்ல பொன்னும் இல்ல. So Peter and John telling that they don't have silver or gold in their hand. ஆனா அதை விட பெருமதியானது ஒன்று உண்டு எங்கள்ட்ட. But they say that they have something more greater than that. ஹல்லேலூயா. எங்கள்ட்ட என்ன இல்ல? வெள்ளியும் இல்ல. பொய் சொல்லப்பட உங்கள்ட்ட வெள்ளியும் பொன்னும் இல்லையா? எவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. So we see that Peter says that. ஆனா உண்மையில பேதுருட்ட யோவான்ட்ட இயேசுவை நம்பி வந்த கையில ஒண்ணும் இல்ல. But it is very true that they don't have anything in their hands because they were behind Jesus. ஆனா இயேசுவின் ஒரு நாமம் இருந்தது. But they had the name of the Lord Jesus Christ. இயேசுவின் ஒரு மகிமை இருந்தது. They had the glory of Lord Jesus Christ. ஒவ்வொரு நாளும் நடத்துகிற கிருபை இருந்தது. They had the grace that which. ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற உணவு இருந்தது. They had the food that leads them every day. ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற பாதுகாப்பு இருந்தது அவர்களுக்கு. ஹல்லேலூயா. They had the safety for each day. அதே போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு, கிருபை, உணவு, உடை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். So
the Lord will supply all the food and the safety that each and every one. தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரட்சிப்போடு இவைகள் எல்லாவற்றையும் கூட கொடுக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். So along with the salvation, the Lord Jesus Christ gives all these things to you. எல்லாவற்றையும் கூட கொடுக்கிறது நல்ல தகப்பனாய் இருக்கிறார். He is a good father who gives everything to us. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. So glory to the name of the Lord. அவர் பேதுரு யோவான் நீ பிச்சைக்காங்க சப்பானியை பார்த்து நீ எதிர்பார்க்கிற எங்கள்கிட்ட ஆனா நீ எதிர்பார்க்கிற எங்கள்கிட்ட இல்ல பொண்ணு இல்ல வெள்ளி இல்ல ஒண்ணு இல்ல ஆனா ஒரு அதை விட பெரிய விசேஷித்தமானது ஒன்று இருக்குது என்ன இருக்குது என்னட்ட இயேசுவின் நாமம் இருக்கிறது. So we see that Peter and John were looking at him and saying that whatever you are expecting is not in my hand, not the gold, not the silver, but then we have the name of the Lord Jesus Christ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேதத்திலே ஆண்டவர் எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் யாருடைய நாமத்திலே கேட்டால் கிடைக்கும்னு சொல்லி எல்லா காரியங்களையும் இந்த வேதத்தில் எழுதி வச்சிருக்கு 66 புத்தகங்கள்ல. So dear children of God, the Lord has written and kept everything that how we have to pray and how we have to receive from the Lord. நாங்க பரிசுத்த ஆவியினுடைய நாமத்திலே கேட்டாங்களுக்கு கிடைக்காது. So only by asking from the name of the Holy Spirit we cannot receive. ஆனா பரிசுத்த ஆவியில நிறைந்து நாங்க அவரிலே பரிசுத்த ஆவியால நடத்தப்பட வேண்டும். But we have to be filled with the Holy Spirit and we have to walk along with ஹல்லேலூயா. பிதாவுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து பிதா என்ன சொன்னா அதன்படி நாங்க நடக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. So we have to obey the word of the Father and we have to walk according to the word of the Father. இயேசுவுடைய நாமத்திலே கேட்டாதான் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. So only when you ask in the name of the Lord Jesus Christ it will be given unto you. பரிசுத்த ஆவியால நிறையும் பொழுது பரிசுத்த வாயை திறப்பார் இயேசு என்று சொல்லு சொல்லி. So when you are filled with the Holy Spirit will tell you to tell the name of இயேசு என்று பேர் சொல்லாட்டி அது அசுத்த ஆவிகள். So the demons cannot tell the name. இயேசுவுடைய நாமத்தை சொல்லாதவர் அசுத்த ஆவி பிடித்தவர்கள். So if the name of the Lord is not told, that means they are with demon. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்ய இயேசுவின் நாமத்திலே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிதான் வசனம் சொல்றது. So the word of the Lord says that ask in the name of the Lord Jesus Christ and you will receive it. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் எப்படி பெற்றுக்கொள்வான் இயேசுவின் நாமத்திலே. So ask and you shall be given. So how it will be given? Only by the name of the Lord Jesus இப்பொழுது Christ. பாருங்க பரிசுத்த ஆவியில அவர்கள் நுழைஞ்சிருக்க தேவ பிரசன்னம் அவரை மூடி இருக்கிறது யார பேதுருவையும் யோவானையும். So we see that the Peter and the John was covered by the Holy Spirit and they have been anointed by the Spirit of the Lord. அவர்கள் யாரோடு இருந்தார்கள் சொன்னால் இயேசுவோடு இருந்து கற்றுக்கொண்ட சீஷர்கள். So who they are the disciples who was with Jesus Christ. ஹல்லேலூயா. நாங்கள் இயேசுவோடு இருந்து கற்றுக்கொள்ற சீஷர்கள் சபையாய் இருக்கிறோம். So we are the children of God, the church of God who has to be with Jesus Christ. எங்கள்கிட்ட ஒண்ணுமில்ல ஆனா அதை காட்டிலும் எல்லாவற்றையும் அந்தந்த வேளையிலே அந்தந்த நேரத்திலே ஒழுங்காய் செய்கிறவர் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. We don't have anything but then we have the Lord who does everything on his time. ஒரு இதை சொல்றதுக்கு பாருங்க அவர்களுக்கு ஒரு தில்லு ஒரு துணி ஒண்ணு வேணும். So we need to have that courage to tell these things. ஒண்ணுமில்ல ஆனா அவன் பாருங்க அவன் சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்வார். நாங்க போய் ரோட்ல பிச்சைக்காரனுக்கு போய் சொன்னால் இயேசுவின் நாமத்தை அவன் ஏற்றுக்கொள்வானா? So if you are going to a street and tell that the name of the Lord, do you think the people will accept it? நாங்க கொண்டு அதை கொடுக்கிறோம் இதை கொடுக்கிறோம் அதை செய்யறோம் இதை செய்யறோம் பாருங்க கொடுக்கிறோம் சும்மா சொன்னா ஏற்றுக்கொள்வானா இல்ல. So we have to give so many things because if you just tell it in a vain they are not going to accept. அவர்கள் ஒண்ணும் கூட கேள பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருந்தார்கள். But here you see that they did not give anything but நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவன்னு சொன்ன அருமையான பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே கேட்போம். Amen. So when we are filled with the Holy Spirit then we will ask in the name of the Lord. அவர்கள் தங்களுக்காக கேட்கவில்லை ஒருவன் சப்பானியாய் இருந்த ஒருவனுக்காக கேட்கிறார்கள். So they did not ask for themselves, they asked for someone who is crippled. எத்தனை பேர் நானும் நீங்களும் ஆவியில நிரப்பப்பட்ட ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நான் கேட்பேன் நான் கேட்டு பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். So how many of us here are saying that we are filled with the Holy Spirit and we will. நீங்க வாயை மூடிக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் இயேசுவை அறியாத பிள்ளை இயேசு ஒரு வாயை திறந்து கேட்டு பாருங்க இயேசு கிறிஸ்துவோட உங்களுடைய நாமத்திலே கேட்கிறேன்னு சொல்லி அவருடைய நாமத்திலே கேட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீங்க எதுவாய் இருந்தாலும். For the people who do not know who is Lord Jesus Christ, if you ask everything in the name of the Lord Jesus Christ, you will receive it. நான் உங்களோட சேலஞ்ச் பண்ண இயேசுவின் நாமத்திலே கேட்டு பாருங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பதிலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். So I am openly challenging that if you are asking in the name of the Lord நான் Jesus ரட்சிக்கப்பட்ட Christ. பிள்ளைகளை மாத்திரம் பேசல ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்காக நான் பேசுறேன் தேவனை அறியாதவர்களுக்காக. So I'm not speaking for people who are just received the salvation. I'm இயேசுவின் நாமத்திலே கேளுங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். So ask in the name of the Lord Jesus Christ and you will receive it. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் சொன்னார்கள் எங்கள்ட்ட நசரேய இயேசு எங்களோட இருக்கிறார். So they said that the Jesus of சொல்றதுக்கு ஒரு தில்லு வேணும் அப்படினு சொன்னாங்க. ஆரதை கொடுங்க ஆனந்த தைரியத்தை பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவரே கொடுக்கிறார். So to tell it with courage, they need a courage, and the Lord Jesus Christ give them the எப்பொழுதும் தேவனுடைய courage. பிள்ளைகளே பரிசுத்த ஆவியிலே நாங்கள் நிறைந்திருக்க வேண்டும். We have to always be filled with the Holy Spirit. ஹல்லேலூயா. எப்பொழுதும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். Every time we have to be filled with the Holy பிசாசானவங்களை Spirit. நெருங்க முடியாது. Satan cannot come. பாவங்கள் நெருங்க முடியாது. A sin cannot come near you. மாமிசத்தின் கிரியைகள் நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. Works of flesh cannot come near you. போன வாரத்தில் நாங்கள் தியானித்தோம், அந்த ஆவிக்கு விரோதமாய் மாமிசமும் மாமிசத்துக்கு விரோதமாய் ஆவியும் கலாத்தியர்ல வாசிக்கிறோம். அது யுத்தம் செய்ய இச்சிக்கிறதான யுத்தம் வருகிறது. So we see that the war between the flesh and the spirit. ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிறது. There was a war between the எங்கள்ட்ட ஒரு spirit. நாமம் இருக்குது, இயேசுவின் நாமம். But we have a mighty name which is Jesus Christ. அவர்கள் இயேசுவின் நாமத்திலே எழுந்துன்னு சொல்லி அவன் துள்ளி குதிச்சு அவர்களோடு சேர்ந்து பாருங்க, அவளை உட்கார்ந்து எங்களுக்கு தெரியல, காலெல்லாம் விழுந்திருக்கும், சில கையெல்லாம் குறி எப்படி அவன் சூழ்நிலையில் இருந்தாலோ எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும், சப்பானி என்று சொல்லி அவங்களுக்கு தெரியும். நாங்கள் கண்களால் பார்த்துருக்கிறோம். சில பேருக்கு 2 காலும் இழுத்து போயிருக்கும், கால்கள் இழுத்து போயிருக்கும், வாய் ஒரு பக்கம் இழுத்து போயிருக்கும், அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை பேரை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனை பார்க்கவில்லை, அந்த 2 பேரும் ஆவியினால் நிரப்பப்பட்ட இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். So you would have seen a lame person. They have multiple physical conditions and situations, but they did not see the situation or condition, but they only were covered with the Spirit of the Lord. எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்த ஆவியிலே நானும் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்க வேணும். ஹல்லேலூயா. So every time we have to be filled with the Holy Spirit. நிரப்பப்படுற அதனுடைய அர்த்தம் என்ன? அவராலே நானும் நீங்களும் நடத்தப்பட வேண்டும். So the meaning behind it is you and me have to be guided by the Lord. ஒரு குடும்பம் என்று சொல்லி யாராலே குடும்பம் நடத்தப்படுறது? தலைவன் கணவனால அந்த குடும்பம் நடத்தப்படுகிறது. So the head of the family is the one who leads the family. அதே போல பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் நடத்தப்படுறது, அவராலே நிரப்புறது. So the same wise the Holy Spirit is the one who fills us and தனி leads us. அந்நிய பாஷையில மாத்திரம் பேசுற இல்ல, ஆவியானவர் என்னை நடத்தவன். ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு போங்க, இந்த இடத்துக்கு போங்க, ஆவியானவர் என்னை நடத்தவன். பரிசுத்த ஆவியானவர். So it is not just we speak in tongues, but the Holy Spirit should guide us where we have to go and what we have to do. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. The glory to the name of the Lord இயேசு Jesus உயிரோடு Christ. இருக்கிறார். The Lord is alive. இப்பொழுது பாருங்க, அந்த சப்பானியாய் தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்தவன் தேவனுடைய ஆலயத்தில் இவர்களோடு நிற்கிறார்கள். So if we see here now, the lame person is now inside the church along with these people. பேதுரு வந்து பாருங்க, துணிவா என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னால் பாருங்க, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனாலே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவரா நசராய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு முன்பாக இந்த மனுஷன் சுத்தமாகி நிற்கிறான். So we see that the Peter is saying that the one who been crucified by you, whom the God raised from the death by him, and this man is standing in front of you. இப்போ ஊழியக்காரன் என்ன சொல்ற? நான் ஜெபித்தேன், நான் அந்த காரியத்தை அவன் சுத்தமடைஞ்சிட்டா அங்க போனேன்னு சொல்லி அநேக மனுஷனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறார்கள். So nowadays we see the preachers say that I prayed and I did the miracle. ஆனா அவர்கள் சொல்றார்கள், என்ன சொல்றார்கள்? நீங்கள் சிலுவையில் அறைந்த, சுவிசேஷம் சொல்றார்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவின் நாமத்திலே நாங்கள் மண்டாடினோம், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே அவன் இப்பொழுது எழுந்து நிற்கிறான், உங்களுக்குள்ளே சாட்சியாக இருக்கிறார். So they are not taking the pride to themselves. Instead they are saying, the man whom you crucified, by his name we had healed this person. எத்தனை பேர் உண்மையாக சொல்லலாம், நான் இயேசு கிறிஸ்துக்குள்ளே சாட்சியாக இருக்கிறேன்? So many of you here can tell that I am a testimony of Lord Jesus நீங்கள் Christ. நான் உண்மையில சாட்சியாக இருக்கேன். காரணம், அவர் எங்களுடைய பாவங்களை மன்னித்த தேவனாய் இருக்கிறார். The reason ஹல்லேலூயா. behind our testimony is that he has forgiven our sins. எங்களுக்கு ஜீவனை கொடுத்து நல்ல தகப்பனாய் இருக்கிறார். He is a good father who has given his own life. அப்படி சொல்லி பாருங்க, நீங்க அளவையில் சிலுவை அறைந்த இயேசுவை வீடு கட்டுறவர்களுக்காக உங்களாலே அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூலைக்கல்லுக்கு தலையான கல்லானார். So we see in verse 11 it says, this is the stone which was rejected by you builders, which has become the chief cornerstone. 12 read பண்ணுங்க. Nor is there salvation in any other, for there is no other name under heaven given among men by which we must be saved. எங்களுக்கு தெரிஞ்ச வசனம் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போமா? தமிழ் எல்லாரும் சேர்ந்து 4:12 சொல்லுங்க. அவராலே அன்றி, யாராலே அன்றி? இயேசு கிறிஸ்துவாலே அன்றி. ஹல்லேலூயா. அவராலே அன்றி, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி. பிளத்து சவுண்ட் அவர் போதும். இதத்தை நான் சொல்லி முடிக்க போறேன் இன்னைக்கு.
ஹalleluya. மீண்டுமாய் சொல்லுங்க, மீண்டுமாய். அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்ல. போதும். So nor there is salvation in any other name. பெனிட்டாவோட சேர்ந்து சிறுபிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க. So nor is there any salvation in any other name. ரிப்பீட் பண்ணுங்க. Nor is there salvation in any other name. இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி ரட்சிப்பு இல்லை. So there is no salvation without Lord Jesus Christ. ஹalleluya. உலகங்கள்ல பாருங்க யுத்தங்கள் நடக்கிறது. ஹalleluya. யாராலே ரட்சிப்பு வரும்? நம்முடைய தேவனாலே மாத்திரம்தான். So we see the wars are here now, but then the salvation belongs to the Lord. ராஜாக்கள் தலைவர்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும்போதுதான் சமாதானம் வரும் தேவனுடைய. So only when the kings and the rulers look unto the Lord, then the Hallelujah. salvation takes place. அந்த மூலைக்கல் ஒதுக்கப்பட்ட அந்த கல் தான் பாருங்க அஸ்திவாரத்துக்கு மூலைக்கல் ஆனது. So we see that the stone which was rejected is now the chief cornerstone. அந்த கல்லிலே வந்து அந்த மூலை கல்லோடு சேர்ந்து நாங்கள் ஒவ்வொருவர் கற்களாய் இருந்து ஆலயத்திலே கட்டப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய சபையிலே. So we have to be along with this chief cornerstone to build the church of the Lord. அப்ப ஆண்டவர் ஜெயமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், பிசாசை ஜெயித்த தேவனாய் இருக்கிறபடியால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெயமுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். So our Lord is a Lord of victory, so same wise we have to be a victorious people. ஹalleluya. பாதாளத்தினுடைய வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. So the gates of hell can never overcome the church. இந்த நாள் அதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. So the gates of hate shall not prevail against the church. விசுவாசிக்கிறீங்களா தேவனுடைய பிள்ளைகளே? அப்ப சபைக்கு விரோதமாய் பாதாளத்தின் வாசல்கள், பாதாள பிசாசுடைய கிரியைகள், சாத்தானின் சேனைகள் செயல்படுவான், ஆனால் மேற்கொள்ள முடியாது என்று சொன்னால் எங்களை தோற்று போக வைக்க மாட்டான். The Satan can try, the armies of the Satan can try, but then they cannot overcome the church. ஹalleluya. தோற்று போக பிசாசானவன் என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க, பிசாசானவன் என்ன செய்ய மாட்டான்? What do the Satan do? தோற்று போக அவன் வைக்க மாட்டான். ஹalleluya. பாருங்க அப்போஸ்தலர்களுடைய 2வது அதிகாரத்துல 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க என்னோட சேர்ந்து. Acts chapter 2. 46வது வசனம் 47வது வசனத்தை வாசிப்போம். 46 47 Verse 46 and 47. எல்லாத்தையும் காணி ஆட்சிகளாம் வித்து கொண்டு தேவனுடைய அங்கே அங்கே அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்து போட்டு அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலேயும் தயவு பெற்றிருந்தார். பாருங்க, அவர்கள் வந்து பாருங்க அங்கே ஒரு நாள் பிரசங்கத்திலே 3000 பேர் சேர்க்கப்பட்டு பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலர்கள் அவருடைய சீஷர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தார்கள்? சொல்லுங்க, ஒருமனப்பட்டு அனுதினமும் தரித்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு அவர் இருந்த தேவனுடைய, நாங்கள் மாசத்துக்கு ஒரு தரம் அங்கே அப்பத்தை பிட்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு நாளும் அப்பத்தை பிட்டு அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்தார். இப்ப ஒருமனப்பட்டிருந்தார்கள். ஹalleluya. So we see here that they are united and they are breaking the bread every day. அவர்கள் ஒருமனப்பட்டு அங்கே இருந்த அந்த காரியத்தை தேவன் அவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். So the Lord sees how united they were. ஒருமனப்பட்டு இருந்தது மாத்திரமல்ல, பாருங்க, அப்பம் விட்டார்கள், ஒருமனப்பட்டிருந்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள், தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். So not just the unity, they were together, they were breaking the bread and they were praising the Lord. 47வது வசனத்திலே அவர்கள் தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். So in the verse 47 it says they were praising God. Hallelujah. They are praising God. Hallelujah. தேவனை என்ன செய்தார்கள்? ஆராதித்து கொண்டிருந்தார்கள், துதித்து கொண்டிருந்தார்கள்.
So they were praising and worshiping the Lord. அப்ப நாங்கள் தேவனை துதிக்கிற ஜனங்களாயிருக்கிறோம். So we are the people who have to be praising the Lord. துதிக்கிற கூட்டமாயிருக்கிறோம் சபை. ஹalleluya. So we as a church to be praising people. ஒரு மனம் இல்லாமல் சபை ஒருபோதும் வளராது. So without unity it is very hard for the church நானும் to நீங்களும் grow. ரெண்டு பேர் இந்த சபையில குழப்பமா இருந்தாலும் சபை வளராது தேவனுடைய பிள்ளைகளே. Even if it is only two people who are கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனப்பாடு இல்லாட்டி அந்த குடும்பம் வந்து என்னன்னு சொல்லினால் சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லுவாங்க உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. So if there is no unity between the husband and wife, the family will not grow. ஆனா ஒரு மனுஷனுக்கு கோபம் வருமா வராதா? But will the man get angry? கோபம் வந்தா நீ என்ன பாவம் செய்யாத என்று வேதவசனம் சொல்லுது. So the Bible says that even if you're angry, don't. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள என்ன செய், மனைவியோட கணவனோட குடும்பத்தோட ஒப்புரவாகன்னு சொல்லி இல்லையா அம்மாவா? So you have to குடும்பத்துல தேவனுடைய பிள்ளைகளை பிரிவுகள் வராதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். So children of God, be very sure that you're not having any split between. ஒரு மனம் வந்து பாருங்க, நான் உயர்ந்தவர் நான் பெரியவர் என்று நினைக்கல, அங்கே வந்து என்ன வருகிறது சொன்னால் பிரிவுகள் வருகிறது. So when we have a thinking of who's great, then there is a split. இருதயம் விட்டு கொடுக்க போறபடியால் பெருமையான சிந்தனை, நான் தான் தலையா இருக்கிறேன், நான் தான் என்னட்ட வரட்டும் மனைவி, அப்படி இல்லை, மனைவியை நான் அன்பு செலுத்த வேண்டும். So when there is a pride between the husband and wife, then there is a split. ஹalleluya. மனைவி அன்பு செலுத்த என்னுடைய கடமை. ஹalleluya. So it is my responsibility to love my wife. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, குடும்பத்துல ஒரு மனம் இல்லாட்டி அந்த குடும்பம் சின்னாபின்னமா போடும். பிள்ளைகள் பாருங்க நடுத்தரவில் நிற்பார்கள் தேவனுடைய பிள்ளைகளை. So the family will scatter if there is no unity among the family. நான் ஆண்டவருடைய ஜெபிக்க இவ்வளவு காலம் பாருங்க, நாங்கள் திருமணமாய் பிரச்சனைகள் இல்லை, நாங்கள் ஆண்டவருடைய கிருபையில ஆண்டவர் எங்களை நடத்தி கொண்டு போறார். So if you see you me and my wife, we have problem, but still the Lord is leading us. ஆண்டவர் சோசரம் பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான So பிள்ளைகள், my children are watching my life. என்னன்னா எங்களை கேட்டு போட்டு தான் பிள்ளைகள் செய்வார்கள். So they'll always ask my permission before they do கர்த்தருக்கு anything. சோசரம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the name of the Lord. அப்போ எப்படி கணவன் மனைவி நாங்கள் ஒருமனப்பட்டிருக்கிறோமோ அந்த குடும்பத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். So how united the husband and wife is based on that the Lord will do wonders among அதே them. போல சபையிலே நாங்கள் ஒருமனப்பட்டிருக்கணும். கண்டிப்பா நாங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு வெக்கம் ரோசம் மானம் எல்லாம் இருக்கப்படாது சபையில உள்ளவர்களுக்கு. So even the same way the church has to be united and we shouldn't be thinking about other things. அந்த நரம்பு இருந்தா அதை கட் பண்ணி விட்டுறோம் கத்தியால் எடுத்து. So if we have that pride, we have to just. அல்லேலூயா. அப்படி ஒருமனப்பட்டு இருக்கிற இடத்திலே பாருங்க ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னால், எல்லாரும் ஜனங்கள் எல்லாரிடத்தையும் அவர்கள் தயவு பெற்றார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்க சேர்த்தார்? சபையிலே சேர்த்தார். ஹalleluya. So we see that praising God and having favor with all people, and the Lord added to the church daily those who were being saved. இப்ப பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனம் ஒரு வேதத்துல பார்க்கிறோம், கொரிந்திய சபை என்று இருக்கிறது, எபேசு சபை என்று இருக்கிறது, தெசலோனிக்கே பட்டணத்தில் அங்க சபை இருக்கிறது. ஹalleluya. ஒவ்வொரு பட்டணங்கள்ல ஒவ்வொரு சபைகள் இருந்தது. So we see according to the Bible there were different churches like Corinthians, Thessalonians, Ephesians, and they had different churches. இப்பொழுது பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஓகே நாங்கள் சபை ஒருமனப்பட்டு குடும்பங்கள் ஒருமனப்பட்டு இருந்தாலும் மற்ற சபைகளுக்குள்ளே ஒரு மனம் இல்லை. So even if we are along with each other as a church, but the families are not with us. எங்களுடைய சபை உதாரணமா சொல்றேன், வந்து ஒரு 500 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. 500 பேர் என்ன சொல்லுங்க, அப்ப நாங்க நினைக்கிறேன் என்ன சொன்னா, எங்களுடைய சபை பெரியது, நாங்க உலகம் எல்லாரும் எங்களுடைய கிளை சபைகளை ஆரம்பிக்க வேண்டும். So when there is a 500 member in the church, then the church thinks that it is a biggest church and they have to develop a branch church. நல்லது, கிளை சபைகளை ஆரம்பிக்கிற நல்லது, ஆண்டவருக்கு சித்தமா இருக்கிறதா தேவனுடைய பிள்ளைகளே. It is good to start new churches, but if it is only God's will. ஹalleluya. இப்பொழுது ரட்சிக்கப்படாத புறஜாதியார் பார்க்கிறது என்னன்னு சொல்லிச்சுன்னா, அருமையான பிள்ளைகளே, என்னத்தை பார்க்கிறார்கள்? சபைகளை பார்க்கிறார்கள். So we see that the people who are not saved are looking at the church. வேதத்தில் உள்ள சபைகள் வந்து அவர்கள் பேர் தான் புரிம்பான பேர்கள், ஆனால் அவர்கள் பிரிந்திருக்கவில்லை தேவனுடைய பிள்ளைகள். So the churches which was according to the Bible have different names, but they are not different. இப்போ பாருங்க, எல்லா சபையும் எங்கட ஊழியக்காரன் தான் பெரியவர், நல்லது. மற்ற ஊழியக்காரரை மதிக்கிறது இல்லை, மற்ற ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசுறது, கண்கண்டபடி பேசுறது, என்னுடைய சபை தான் பெருசு. So we see the members of the ஒரு church. புரிவு என்னன்னு சொல்ற, ஒரு புரிவிந்து போய் இருக்கிறாங்க. So we see that the members of the church says my pastor is big, and then they have the separation among themselves. டிமோனிசேஷன் என்னன்னு சொல்றது, புரிஞ்சு போய் இருக்கிறாங்க. சொல்லுங்க. Separated, demolished, அழிஞ்சிட்டு, பிரிஞ்சு இருக்கிறாங்க, பிரிஞ்சு. separated, splitted, Different? separated. டிஃபரன்ஸ் சொல்லுங்க, நீங்க சொன்னது என்ன?
denomination. டெனோமினேஷன் டிஃப்ரெண்ட் டெனோமினேஷன். ஹalleluya. பிரிஞ்ச சிந்தை வந்து கிறிஸ்து பிரிஞ்சிருக்கிறாரா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் பிரிஞ்சிருக்கிறாரா தேவனுடைய பிள்ளைகளே? இல்ல. So is the Lord, the Father, Son and Holy Spirit is separate? No, they are one. ஹalleluya. பிதாவானவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக இருக்கிறார்கள், அவர் பிரிந்து இல்ல. So we see that the Father, Son and the Holy Spirit is together united. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்க ஒருமனப்பட்டு இருக்கும்போது அந்நிதினம் எங்க கூட்டி கொண்டு வர ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வந்துருவார். So only when the children of God is united, then the Lord will bring more people. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள தேவனுடைய ஆலயம் இல்லை எங்களுடைய சபை, அங்கே உள்ள ஆசரிப்பு கூடாரம் இல்லை. நாங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள்தான் சபை. So we are not like how the old churches where we saw the tabernacle and the churches, but we are the church which is filled with the Spirit of the Lord. சபையில பிரிவுகள் இருந்தது, தேவனுடைய பிள்ளைகளை பிரிஞ்சு போயிருந்தார்கள். So we see that the churches were separated. வீடு வழி அந்த காலங்களில் பாருங்க, வீட்டிலே கூடி கர்த்தரை ஆராதித்தார்கள். So we see that they gathered in a house to worship the Lord. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டிலே கூடி ஆராதித்தார்கள். அங்கே நாங்கள் 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 19வது வசனம் 24 வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம், உப்ப நேரம் இல்லை. எங்கன்னு சொன்னால் வீடுகள் தோறும் அவர்கள் ஆராதித்தார்கள். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 19 20வது வசனங்களை நீங்க வீட்டுல கூட வாசிச்சு பார்க்கலாம். எங்கே ஆராதிச்சார்கள் சொல்லுங்க, எங்கே ஆராதிச்சார்கள்? So according to 1 Corinthians, வீட்டிலே இருந்து என்ன செய்தார்கள்? ஆராதித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். So we are reading that they worshipped from the house. இப்பொழுது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3வது அதிகாரம். நான் சொன்ன சில காரியங்களை மீண்டுமாய் சொல்லுகிறேன். 1லே இருந்து நாங்கள் சில வசனங்களை தியானிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம். 1 Corinthians chapter 3. எண்ணி பேசக்கூடாமல் பேச வேண்டியதா. அப்ப சபைக்குள்ள இருக்கிறவர்களை பார்த்து சொல்ல, நீங்கள் எப்படியா இருக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, நீங்க இப்பொழுது மாமிசத்துக்குரியவர்களா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. புருஷர்களா இல்லை. எப்படி இருக்கிறீங்க? திடீர்னு உங்களுக்கு கோபம் வருகிறது, திடீர்னு ஓடி போறீங்க. நீங்க மாமிசத்துக்குரியவர்களா இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ள பிரிவுகள் இருக்கிறது. So you are according to the flesh, and then there is separation among each of you. அப்படி அடுத்த வசனத்துல சொல்லவே பலன் இல்லாம இருக்க. ஓகே, நீங்க பலன் இல்லாதவர்களா? அப்படியால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்கிறது. இப்போ குடிங்க, போகும் குழந்தை பிள்ளையா, இன்னும் நீங்கள் பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். ஹல்லேலூயா. So the verse 3 says, for you are still carnal, for where there are envy, strife and division among you, and you are not carnal and behaving like a mere man. அப்ப ஏன் சபையிலே, இப்போ உங்களுடைய புதிய ஏற்பாட்டில் உள்ள சபையிலே வந்து தேவனுடைய பிள்ளைகளே ஏன் பிரிவுகள் வருகிறது? மாமிசத்துக்குரியவர்களாக நடக்கிறோம். ஏன் மாமிசத்துக்குரியவர்களாக நடக்கிறோம் சொன்னால், நாங்கள் கிறிஸ்துவாகிய அந்த மூலைக்கல்லோடு இணைந்து கட்டப்படவில்லை. So why there is a separation within the church is that we are not built along with the cornerstone of Jesus Christ. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாடு உள்ள சபை என்றா ஒன்றுதான், ஒரு சபையை தான் ஆண்டவர் வந்து எடுத்துக்கொள்ள போறார். புதிய ஏற்பாட்டில் உள்ள சபையை பாதாளத்தின் வாசல் பிசாசின் கிரியால் அது மேற்கொள்ள முடியாது. But the church of New Testament can never be overcome by a Satan or the gates of the hell. ஆனா சாத்தான் சபையில் உள்ள ஜனங்களை ஏன் மேற்கொள்கிறான்னு சொன்னால், எங்களுடைய மாமிசத்தின் கிரியைகளினாலே அவனுங்களை என்ன செய்யறான்னு சொன்னால் மேற்கொள்கிறான். But we see that the Satan overcome people because we still live with this flesh. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன பாதாளத்தினுடைய வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. The Lord is telling that the gates of hell can never நானும் நீங்களும் உண்மையாய் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டவராய் இருந்தால், அருமையான பிள்ளைகளே, பிசாசு எங்களுக்கு விரோதமாய் வருவான், ஆனால் ஆவியானவர் கொடியேற்றுவார். So when you and me are connected with the Holy Spirit, then the Satan can come in, but then the Lord Jesus Christ will be the victorious one. அந்த பழைய காலத்துல வந்து பழைய பாட்டு காலத்துல
சபைகள் வந்து பாருங்க, சபை தேவனுடைய சமூகம் எவ்வளவு பரிசுத்தம். ஒரு காரியம் வந்து பாருங்க, என்னன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது எல்லாரும் என்ன செய்வார்கள்? எழுந்து நிற்பார்கள். So according to the Old Testament, if you see, when they start reading the Bible, everyone will stand up. எல்லாரும் முழங்கால் படிடுவாங்க. எவ்வளவு நேரம் என்று பைபிள்ல போடையில முழங்கால் படி, சாலமோன் முழங்கால் படி விட்டார், ராஜா எல்லாரும் முழங்கால் படி விட்டார். So everyone will be on their knee. ஹல்லேலூயா. அவருக்கு முழங்காலோ முடியுமோ முடியாது, எத்தனை மணித்தியாலம் எங்களுக்கு தெரியாது. தேவனுடைய We பிள்ளைகள் don't know how long they have to kneel down, but they will be அந்த on their knees. தேவனுடைய மகிமையை அவர்கள் பார்த்தவர்கள் பாருங்க என்று சொன்னால் பாருங்க, அந்த ஆலயத்தில் போய் அந்த ஆலயத்துக்கு எவ்வளவு மகிமையை கொடுக்கிறார்கள். So the people who have seen the glory of the Lord gives glory to the Lord. ஆனால் ஆண்டவருடைய ஆலயமாகிய பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே இருக்கிறார். நாங்கள் தேவனுக்கு எவ்வளவு மகிமையை கொடுக்க வேணும். ஹல்லேலூயா. So we have the Holy Spirit within us, but how much we are respecting the Holy Spirit. நான் அநேக காரியங்கள் இருக்கு சபையை குறித்து. நான் சொல்லியிருக்கிறேன், சபை எப்போ தொடங்கினது? பெண்டெகோஸ்து நாளில். ஹல்லேலூயா. சபை என்றால் என்ன? சபை We என்றால் saw how when the church began, it is begun in the சபை Pentecostal என்றால் day. சொல்லுங்க, சபை என்றால் What is church? என்ன? சர்ச் என்றால் விசுவாசிகள் கூடுகிற இடம். தேவனுடைய பரிசுத்த ஆவியில் நிறைந்த விசுவாசிகள் என்ன கூடுகிற இடம். It's a place where சபை. believers come along. ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பு காலத்திலும் புதிய ஏற்பு காலத்திலும் சபை வித்தியாசத்தை படுத்தி நான் பேசியிருக்கிறேன். So I have spoken about the difference between the Old Testament and New Testament churches. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய மன்னாவை உடன்படிக்கை போட்டு அந்த மன்னாவை அவர்கள் மூடி பத்திரமாக என்ன செய்தார்கள்? பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வச்சிருந்தார்கள். So in the Old Testament they had placed the Ark of Covenant in the highly holy place. இப்பொழுது தேவனுடைய வார்த்தை மகா பரிசுத்தமாகி எங்களுடைய இருதயத்தில் எங்களுடைய ஆவியிலே நாங்கள் வச்சிருக்க வேண்டும். So now we have to keep the word of the Lord, the holy word of the Lord in our hearts. அவர்களை பார்க்கல நாங்கள் விசேஷித்த நாங்கள். So we are more special than these people. பழைய ஏற்பாட்டில் உள்ள சபையை கர்த்தர் எடுக்க போற வரையில புதிய ஏற்பாட்டில் பெண்டெகோஸ்டில் நாளில் வந்த சபையை தான் கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறார். ஹல்லேலூயா. So God is not going to take the old church, but God is going to take the church according to the New Testament. that is ஆனபடியா given. தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் ஒரு பிரிவுகள் எங்களுக்குள்ள பிரிவுகள் வேண்டாம். அவர் பெரியவர் இவர் பெரியவர் என்று சொன்ன வேண்டாம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற சபையாயிருக்கட்டும். So we should be the church which glorifies the Lord instead of having the separation. கண்களை of மூடி ஒரு office. விஷயம் நாங்கள் எழுந்திருப்போம். கண்களை மூடி நாங்கள் எழுந்திருப்போம் ஒரு விஷயம். So let's all stand up and close our eyes. மத்தேயு சுவிசேஷம் 16வது 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்துவின் கற்பாறையின் மேலே, மூலைக்கல்லாய இயேசு கிறிஸ்துவின் மேலே சபை கட்டப்பட்டிருக்கிறது. So the chief cornerstone is Lord Jesus Christ, and the church is built on him. சபைகள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். We say there are many churches, ஆனால் சபை என்று சொல்வதுதான் நல்லது. but to tell it as a church is good. சபையில் ஒரு சிறு சபையாய் நாங்கள் இந்த பெத்தேல் இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. So we the Bethel are a small church. மற்ற சபைகளை நாங்கள் குறைவாக எண்ணக்கூடாது. So we shouldn't be thinking the other church as small. மற்ற ஊழியக்காரரை நாங்கள் குறைவாக தாழ்மையாக எண்ணக்கூடாது, தாழ்த்தி. So we shouldn't be thinking the other preachers as small. அவர்களும் பரிசுத்த ஆவியிலே நடத்தப்படுறார்கள். So they are also being led by the Holy Spirit. சபை பரிசுத்தம் அடைய வேண்டும். Our church should be holy. அநேக காரியங்களை குறித்து பேச இருக்கிறான நேரம் இல்லாதபடியால் பாருங்க, சபை இப்படிப்பட்ட ஜனங்கள் சொன்னால் பரிசுத்தம் பட்டவர்களும் பரிசுத்தப்படுகிறவர்களும் சபைக்கு வர வேண்டும். So the church is the place where the people who are holy and people who have to be holy has to be there. தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். We have to be united. மாமிசத்தின் கிரியைகளை அழித்து போட வேண்டும். We have to overcome our flesh. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. The Lord will help us in it. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இந்த மாதம் மார்ச் மாதத்திலே வாக்குத்தத்தம் இவர் ஒன்றும் சொல்லவில்லையேன்னு சொல்லி நினைக்கலாம். You might be thinking that I have not given any promise for the month of March. இதுதான் வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? மத்தேயு சுவிசேஷம் 16வது 18வது வசனம், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. So the promise is the gates of hate shall not சொல்லுங்க, prevail against பாதாளத்தின் the church. வாசல்கள் என்னை மேற்கொள்வதில்லை. பயமில்லாமல் சொல்லுங்க, என்னை மேற்கொள்வதில்லை. The gates of hate shall not prevail against. இயேசு என்னோடு இருக்கிறார். The Lord is with us. உயிருள்ள ராஜா என்னோடு இருக்கிறார். The living King is with us. விடுவிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். The Lord who set us free. ஏற்ற நேரத்திலே உதவி செய்கிற இயேசு என்னோடு இருக்கிறார். The Lord who works on the right time is with us. கூப்பிடுகிற வேளைகளிலே கேட்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். The Lord who answers on the right time is with us. பரிசுத்த ராஜா எங்களோடு இருக்கிறார். The Holy King is with us.
பிசாசானவன் தோற்று போய் போடுவானாக. The Satan will be failed. பிசாசானவன் தோல்வி அடைந்து விட்டான். He will be failed. ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. The Lord has given us. எப்பொழுதும் வெற்றி உண்டு. We always have the victory. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே In the name of the Lord Jesus Christ. நாங்கள் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். We thank you, Jesus. உம்முடைய நாமத்திலே எதை கேட்டாலும் நீங்க அதை தருவேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். The Lord has said that whatever you ask in my name, I shall. எதை கேட்டாலும் யோவான் 14 எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லி. Whatever you ask in the name of the Lord Jesus. இயேசுவின் நாமத்திலே கேளுங்க தேவனுடைய பிள்ளைகளே. Ask in the name of the Lord Jesus. அருமையான தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்படாத ஒருவேளை நீங்க இயேசுவின் நாமத்திலே கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். For the people who are not being saved, please ask in the name of the Lord Jesus Christ, and the Lord will do it for you. ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். For the people who are watching through the video, ask it in the name of the Lord Jesus Christ, and the Lord will do பாதாளத்தின் wonders. வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. The gates of hell can never overcome. பாதாளத்தின் வாசல்கள் என்ன மேற்கொள்வதில்லை. The gates of hell can never. காரணம் நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேன். The reason behind it is the மூளைக்கல்லான இயேசுவோடு இணைந்திருக்கிறேன். chief cornerstone, அந்த Jesus Christ. கட்டடத்தில் அந்த அஸ்திபாரத்தில் மூளைக்கல்லான இயேசுவோடு நான் இணைந்திருக்கிறேன். So the foundation is on Jesus Christ, and I'm connected with Jesus உம்முடைய Christ. நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. We glorify your name, O Lord இந்த Jesus மாதத்திலும் Christ. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் பெருகுவதாக. Let the grace and the mercy of the Lord. தேவனுடைய அன்பை இன்னும் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. Let us know more about His. தேவ வசனங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. Let us know more about the ஒவ்வொரு word of the Lord. குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். I bless each and every family. In the name of இயேசு the Lord கிறிஸ்துவின் Jesus. நாமத்தில் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In the name of Lord Jesus Christ and pray. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் அந்யோன்யம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நாங்கள் அப்படி உட்கார்ந்து கொள்ளலாம், தேவனுடைய பிள்ளைகளை உட்கார்ந்து கொள்ளலாம்.